தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல்ல நீண்ட காலமா பயணம் பண்ணக்கூடியவர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயால தனியா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. தனியா நின்னு வீணா போயிடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க ஒரு புது பிளேயர் வந்து ஜனநாயகத்துக்குள்ள வரும்போது, அது யாரா இருந்தாலும் வரவேற்கணுங்க. எதனாலன்னா, இந்திய ஜனநாயகத்துக்கே 75 வயசு தான் ஆகுது. இந்த ஜனநாயகம் இன்னும் ரொம்ப நீண்ட தூரம் போ வேண்டியதா இருக்கு. இன்னைக்குமே பல மாநில கட்சிகள், இன்னும் சொல்லப்போனா பாஜக தவிர மத்த எல்லா கட்சிகளிலுமே பெரும்பாலான கட்சிகள்ல தலைவர்களா யாரு வரான்னா, தலைவர்களா இருந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வராங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு புது தலைவர், ஒரு புது கட்சி வருது. அந்த கட்சிக்கு வந்து பெண்கள் மத்தியில நல்ல ஆதரவு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில நல்ல ஆதரவு இருக்கு. சிறுவர்கள் வந்து அரசியல் பேசுறாங்க. இதுவரை பார்க்காத வகையில இப்போ வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கூட இந்த தடவை குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான், விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்றான். ஒரு 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க அவங்க இன்ஸ்டால வந்து தாவேகா மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாங்க. அப்புறம் பெண்கள் பெரிய அளவுல வந்து அரசியல் பேசுறாங்க, கூட்டங்களுக்கு வராங்க, தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. இப்ப நானெல்லாம் முன்னேற்ற கழகங்களுடைய அரசியலா வியந்து பேசியிருக்கேன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளிமாநிலங்களை தலைவர்களை சந்திக்கிற போது கூட அவங்க கட்டமைப்பு எப்படி இருக்கும், நலத்திட்டங்கள் எப்படி இருக்கும், பல வெளிமாநில தலைவர்கள் அவங்களெல்லாம் சந்திக்கிற போது இதை உரையாடுற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் ஒரு திரைத்துறையிலேருந்து வராரு. அவர் பார்ப்பதற்கு பெண்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் இளைஞர்களும் வராங்க. அப்போ இந்த எழுச்சியை வந்து நாம வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமா தான் புரிஞ்சுக்கணும்.